ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோலிவுட் டாபிக்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்சியூ பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கிறது இல்லை. எல்சியூக்கு என்ன தான் ஆச்சு, அதே மாதிரி லோகேஷ் கனகராஜுக்கும் என்ன தான் ஆச்சு, எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏக்கமாக இருந்தாலும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தோடு காத்துட்ருக்காங்க கோலிவுட்டில் இருக்க எல்லா ரசிகர்களுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமே 1000 கோடி அடித்ததில்லை. ஸோ அந்த கனவை நிறைவேற்றுவார் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கண்களில் ஏக்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது நடக்குமா என்னங்கிறது கூலி படத்தில் தெரியும். மேபி கூலியில் நடக்கலன்னா எந்த படத்தில் நடக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக வர எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 1000 crore அடிச்சிருதுன்னே சொல்லலாம். 1000 கோடி என்ன அதுக்கு மேலேயே போகுது. புஷ்பா 2 ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் தட்டி தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் புஷ்பா 2 பார்த்தீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒருவேளை புஷ்பா 2 2000 கோடி அடிக்குமாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து எல்சியூலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ எல்சியூவில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கேஸ்ட் அண்ட் கேமியோஸ் பண்ண போகிறாங்க. எல்சியூக்குள்ளே இருந்தே பண்ண போகிறாங்க. ஸோ புதுசாகவும் நிறைய ஆட்கள்லாம் உள்ளே சேர்ந்துருக்காங்க. யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது எல்சியூ ரசிகர்களோ லோகேஷ் கனகராஜ் ரசிகர்களோ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ரசிகர்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு கேமியோ ரோல் பண்ணுறது, அதாவது எல்சியூக்குள்ளே இருந்தே இந்த பென்ஸ் படத்தில் கேமியோ ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்டாக எல்லாத்தாலையும் எதிர்பார்க்கப்படுற எல்சியூவில் ஒரு பயங்கரமான ஆன்டிசிபேட்டட் மூவினே சொல்லலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ராகவா லாரன்ஸ் நடிக்கிறாரு. ஸோ ஜிகிர்தண்டாக்கு அப்புறம் ஸோ லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா இவரை யூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ ரைட்டராக பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங் இருந்தாலுமே ஸோ இதை பார்த்திங்கன்னா பாக்யராஜ் கண்ணன் தான் பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரியை இதை நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் பார்த்திங்கன்னா கேங்ஸ்டர் ரோல் தான் பண்ணுறாரு பென்ஸ் படத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு ஃபீமேல் லீடு அப்படி பார்த்திங்கன்னா பிரியங்கா மோகனை பார்த்திங்கன்னா இறக்கியிருக்காங்க. ஸோ பிரியங்கா மோகன் இந்த படத்தில் இருக்கிறது கொஞ்சம் இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லோகேஷ் பற்றி உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி ரைட்டிங்லாம் இருக்கும் அவர் ஸ்டோரியில் அப்படின்னு சொல்லி. ஸோ சம்பவம் செஞ்சு விட்ருவார். ஸோ ஹீரோயின் ரோல்ஸ் எவன் பண்ணாலும் சரி அவளை கொன்று எடுத்துருவார். ஸோ இந்த படத்தில் பிரியங்கா மோகனை யூஸ் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது கேட்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவை வேறு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்னடா இது வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஐஎம்டிபிலலாம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அண்ட் கேமியோஸில் பார்த்தா ஆமாங்க நயன்தாராவும் இதில் இருக்காங்க. என்னடா சொல்கிறீங்க, நம்பவே முடியலையாடா, நயன்தாரா கூட்டிகிட்டு கொல்ல போகிறீங்களாடா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நயன்தாராவை கூட்டிகிட்டு பிளாக் ஸ்குவாடில் இல்லை பார்த்தீங்கன்னா வில்லன் கேங்லெலாம் விட்டால் பயங்கரமாக இருக்கும்ல. ஸோ பில்லாலெல்லாம் பார்த்துருப்பீங்களா நயன்தாராவை எப்படி இருப்பாங்க. ஐயோ நம்ம மைண்ட் எங்கேயோ போகுது. சரி வாங்க பேக் டு த டாபிக். ஸோ நயன்தாரா இருந்தால் நல்லா இருக்குமா, நயன்தாரா இல்லைனா நல்லா இருக்குமாங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய தனுஷ் கூடலாம் பிரச்சனைலாம் போச்சு. சரி அது இதுக்கு நம்ம பேசிக்கிட்டு வாங்க கதைக்குள்ளே போவோம். ஸோ இதுக்கப்புறம் யார் நடிக்க போகிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபஹத் ஃபாசில் நடிப்பின் நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் கண்ணே போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. ஸோ பிளாக் ஸ்குவாடோட மெம்பராக தான் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ராகவா லாரன்ஸ் அதாவது வாண்டட் பென்ஸ் அவரை பிடிக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ யாராவது ஃபஹத் ஃபாசிலோட நடிப்புக்கு ரசிகர்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க அடுத்து யாருன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மலையாளத்துக்கு ஃபஹத் ஃபாசில்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு யார், அவர் தான். ஸோ எஸ்ஜே சூர்யா தான் சொல்கிறேன். ஸோ எஸ்ஜே சூர்யாவும் இந்த படத்தில் இருக்கார். என்னடா சொல்கிறீங்க, அடாமங்க எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா இதில் வில்லன் ரோல் பண்ணுறதா அதிகமாக பேசப்பட்டு வருது. ஸோ இவர் நடித்தா போதும் படம் ஹிட்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. எஸ்ஜே சூர்யாவை ப்ரொடியூசரே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு படத்தோட கதை மொக்கையாக இருந்தாலுமே ஸோ இவர் அந்த படத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் பார்த்திங்கன்னா ஹிட் ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு மித்து இல்லை. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படியே நிறைவேறிடுது அப்படி தான் சொல்லணும். ஸோ எஸ்ஜே சூர்யா அந்தளவுக்கு ஒரு நடிப்பின் அரக்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபஹத் ஃபாசில் அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்ஜே சூர்யா 2 பேரும் கண்டிப்பாக ஒரே படத்தில் இருக்க போகிறாங்கன்னா அப்போ படம் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இவர் பார்த்திங்கன்னா வில்லன் ரோல் வேறு பண்ணுறாரா. ஸோ இவருக்கு வில்லன் ரோல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செட் ஆகும். ஸோ ஏதோ ஒரு வித்தியாசமான பாடி லாங்குவேஜில் ஒவ்வொரு படத்தையும் டிஃப்ரெண்ட்டாக நடிக்கிறதுல நம்மளோட எஸ்ஜே சூர்யாவை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இந்த படத்தில் எப்படி இருக்க போகுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தொடர்ந்து முக்கியமான ஒரு பெரிய கேமியோ ரோல் ஒன்று இருக்குது. யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டில்லியா இல்லை, லியோவா இல்லை, ஸோ அப்போ யார் விக்ரமா இல்லை, ரோலெக்ஸ். ஸோ என்னடா சொல்கிறேன், ரோலெக்ஸ் தான் ஆல்ரெடி விக்ரமில் படத்தில் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் பண்ணுறாரு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கேமியோவாக இருக்கலாம், இல்லை வாய்ஸ் ஓவராக கூட இருக்கலாம். நம்மளுடைய எஸ்ஜே சூர்யா கூட கால் பண்ணலாம், அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்க பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில்
நம்மளுடைய ராகவா லாரன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர். ஸோ எல்லாத்தாலையும் தேடப்படுற ஒரு ட்ரக் மாஃபியாவோட லீடராக கூட இதில் இருக்கலாம். அப்படி பார்த்தா ஒன்று நம்மளுடைய ரோலெக்ஸுக்கு எதிரியாக இருக்கணும், இல்லை ரோலெக்ஸோட ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை ரோலெக்ஸ் இவங்களும் ஒரே டீமில் கூட இருக்கணும். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் இவர் பார்த்திங்கன்னா இவருக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் மாஃபியா கேங்கெலாம் இருக்குது, ட்ரக் மாஃபியா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். இவருக்கு தனியாக சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ ஒருவேளை நம்மளுடைய ரோலெக்ஸ் இவரை தோக்கடிச்சு கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அப்படி கூட கதை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை தொடர்ந்து இதில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வரப்போங்கிறது அப்கமிங் இதில் தான் சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கூலி படத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் கூலி எப்படி இருக்க போகுதுங்கிறத. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்துமே தூக்கி ஓவராலாக தூக்கி உள்ளே போட்டு கூலி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சில சீன்ஸ்லாம் லீக் ஆச்சு. ஸோ இப்போ லோக்கிக்கு அதெல்லாம் பெரிய இதுதான், பெரிய அடின்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட உழைப்பெல்லாம் வீணாக போகுது இந்த மாதிரி லீக் பண்ணுறவங்கனால. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்சியூ ரசிகர்கள் மேலும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.